வணக்கங்களே! மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல உங்கள சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த இந்த வீக்கெண்ட்ல வந்து முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அதுல வந்து குட் பேட் அக்லி, ஹிந்தியில ஜாட்டு, மலையாளத்துல ஒரு 3 படங்கள் பசூக்கா, ஆலப்புழா ஜிம்கானா அண்ட் ஒன் மோர் மரண மாஸ். இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. இதுல நம்ம வந்து ஆல்ரெடி குட் பேட் அக்லியோட ரிவ்யூ பார்த்துட்டோம். 57வது ரிவ்யூ பார்த்தோம். இப்போ 58வது ரிவ்யூவா ஜாட் பார்க்க போறோம். அதாவது அ அ தெலுங்கு டைரக்டர் மிஸ்டர் கோபிச்சந்த் மன்னினேனி டைரக்ட் பண்ண அ ஹிந்தி ஹீரோ. அதாவது ஹிந்தில சொல்லப்போனா பஞ்சாப் ஹீரோ மிஸ்டர் சன்னி தியோல். சன்னி பாஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்க அவர. ஸோ அவரோட படம் தாங்க இன்னைக்கு நான் பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்றது? ஒரு 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 கமர்ஷியல் மசாலா ஒரு படமா உங்களுக்கு வந்து அதாவது இதுல வந்து நீங்க ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும். எனக்கு வந்து லாஜிக்கு இந்த அது இது எந்த விஷயம் எனக்கு வேணாம். ஒரு படம் கமர்ஷியலா நல்லா ஃபைட்லாம் சும்மா தாறுமாறா மொரட்டுத்தனமா ஒரு படம் பார்க்கணும்னா, இந்த படம் கண்டிப்பா நீங்க வந்து போய் பார்க்கலாங்க தியேட்டர்ல. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படம். ஓகேங்களா? ஆ கொஞ்சம் மசாலா ரொம்ப தூக்கலா இருக்கும். ஏன்னா, படத்தோட டைரக்டர் வந்து நம்ம தெலுங்கு டைரக்டர்னால. ஸோ எனக்கு இந்த படத்துல என்ன விஷயம் புடிச்சது அப்டின்னா, இந்த படத்தோட ஒரு விஷயங்கிறத விட ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒரு 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 பேசிக் அவுட்லைன் சொல்றேன். பேசிக் அவுட்லைன் சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஒரு எல்லா படத்துலயும் வர மாரி தான். ஒரு மொரட்டு வில்லன். அதாவது இலங்கையிலருந்து தப்பிச்சு வந்து, ஆ இங்க வந்து அகதியா வந்து அவரோட என்ன சொல்றது? அவரோட தாக்கத்த வந்து கிரியேட் பண்ண விரும்புறாரு. இந்த அந்த அவர் ரீச் ஆன ஒரு ஏரியால ஹைதராபாத்ல ஒரு பர்ட்டிகுலர் வில்லேஜ்ல. ஸோ அங்க அவருக்கு ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒண்ணு கிடைக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஊர் மக்கள காலி பண்ணா, அந்த ஊர் மக்கள் டோட்டலா வந்து இது பண்ணிட்டா, அவருக்கு வந்து ஒரு 250 கோடி மில்லியன் சம்திங் வந்து அமௌண்ட் கிடைக்கும். அப்படிங்கிற மாரி அவருக்கு வந்து ஒரு 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 ஆஃபர் வருது. ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் வந்து அடிச்சு துரத்த ட்ரை பண்றாரு. ஸோ தாறு மாரி தக்காளி சோறு மாரி சும்மா அ சும்மா வெட்டி தள்ளுறாரு. ஆஸ் யூசுவல் எல்லா திருமணத்துக்கும் வர மாரி கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. பட் ஆனா மக்கள காப்பாத்த யாருமே இல்லையே! அப்படிங்கிறப்ப தான் நெறைய பில்டப்ஸ்லாம் இருக்கு படத்துல நடுவுல. அப்பதான் சோ நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து எப்படி அந்த மக்கள காப்பாத்துறாரு, அந்த ஒரு வில்லன் வந்து மக்கள எப்படி காப்பாத்துறாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பேசிக் அவுட்லைன். பட் இது எல்லா படத்துலயும் ஒரு பேசிக் அவுட்லைன் தான். பட் என்னன்னா, இந்த படத்துல இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த படத்துல எனக்கு புடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம ஹீரோ வந்து வில்லன பார்க்க போற ஒரு ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவரு வந்து அவரு போயிட்டு அவரு ட்ரெக்கிங்காக கிளம்புவாரு. ஸோ அவரு போயிட்டு இருக்க ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ஸ்ட்ரக் ஆயிரும். ஸோ தட் அவரு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறப்ப பக்கத்துல எங்கேயோ பார்த்தா, அங்க ஒரு குடிசை வீடு இருக்கும். அங்க போய் குடிசை கடை மாரி ஒரு கடை இருக்கும். அந்த கடையில போய் சாப்பிடலாம்னு போய் சாப்பிட உட்காருவாரு. உட்கார்ந்தா அப்பதான் இட்லி இட்லி வாயில வைப்பாரு. 2, 3 வில்லன் கோஷ்டி வந்து அத தட்டிட்டு அந்த அந்த கடையில போய் மாமூல் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தலைவர் வந்து அந்த மாமூல் வாங்குறதெல்லாம் போய் கேட்க மாட்டாரு. அவரு என்ன கேட்கிறாருன்னா, "ஏன் நான் சாப்பிட்ட இந்த இட்லிய வந்து தட்டிட்டல்ல, என்ட்ட சாரி கேளு" அப்படிம்பாரு. "ஏய் நான் யார் தெரியுமா? அவன் தெரியுமா? இவன் தெரியுமான்னு" சொல்லிட்டு தலைவர் வந்து அவனுக்கு கேட்க போக, அங்க ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட் எண்ட்ல என்ன பண்றாரு, அந்த அடி வாங்கின வில்லன் "நான் வந்து என் அண்ணன் யார் தெரியுமா?" அப்படிங்கிறாரு. "சரி வா உங்க அண்ணன்ட்ட போலாம்ன்னு" சொல்லிட்டு அவரு உங்க அண்ணன்ட்ட போறாரு. அங்க போனா அங்க அண்ணனையும் அந்த அந்த அண்ணனையும் நம்ம தலைவர் நம்ம ஹீரோ சன்னி பாஜி வந்து வெளுத்து வாங்குறாரு. அவரு வந்து அண்ணன் சும்மா இல்லாம, "என்னோட அண்ணன் யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல போக, "சரி வாடா உங்க அண்ணன் யார்றா? அவன்ட்ட போலாம்" அப்படின்ட்டு அங்க அங்க போவோம். "சரி நீ ஏன் சாரி சொல்றா? நான் சாப்பிட்டேன்டா இட்லி. தட்டிட்டானுங்க. உங்க ஆளுங்க தான் தட்டிட்டானுங்க. சாரி கேட்டா கேட்க மாட்டேங்கிறானுங்க. கேட்டா உன்னைய கேட்க சொல்றானுங்க. அதுதான் உன்ட்ட வந்தேன்" அப்படிம்பானுங்க. அப்படிம்பாரு நம்ம தலைவர் சன்னி பாஜி. அவன் போனா அவன் வந்து அவனும் சாரி கேட்க மாட்டான். அவனையும் இன்னும் அடி வெளுத்துட்டு கடைசியா என்ன எங்க அண்ணன் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு, கடைசியா அந்த ஹையஸ்ட் அண்ணன், அ ஹையஸ்ட் தலைக்கட்டு யாரு? அவர்தான் நம்ம வில்லன். ஆ ரன்வீர் ஹூடா. ஆ அவரு தான் வந்து ரણதீப் ஹூடா. அவரு தான் வந்து நம்ம வில்லன். ஸோ ஐ திங்க் பேரு நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, தவறு சொல்லியிருந்தேன்னா மன்னிக்கவும். நான் சரியான பேரு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ அவரு தான் அவர கை காட்ட, அவர தான் அவரையும் போய் அவர் வீட்டுக்கு போய் அவர் வீட்லயே வந்து வில்லன அடி துவம்சம் பண்றாரு. ஸோ கடைசியா அந்த 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 தலைக்கட்டு அண்ணன், அந்த பெரிய வில்லன். அவரு கேட்கறாரு, "என்னதான்டா பிரச்சனை? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த மாரி இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ சொல்ல போக, உடனே அந்த கூட்டிட்டு வந்தான்ல ஒருத்தன், அவன வந்து நம்ம வில்லன் வந்து அடிச்சுட்டு, "ஏன்டா ஒரு சின்ன பிரச்சனையா நீ இந்த அளவுக்கு பெருசா வளர்த்துற? சரி ஓகே. நான் சாரி கேட்டுக்கிறேன்." "நீ தானா என் ஆளு. சூப்பர்யா, சூப்பர்யான்னு" சொல்லிட்டு, "ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு திருப்பி போவாரு. திரும்பி போற வழியில தான் அவரு வந்து ஒரு போலீஸ் ஜீப் பார்க்குறாரு. ஸோ இங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, தென் அப்படியே ஒவ்வொரு ப்ராப்ளமா சார்ட் அவுட் பண்ணி, அந்த வில்லனுக்கே வில்லன் ஆயி, அந்த ஊர் மக்கள எப்படி காப்பாத்துனாருங்கிறது தாங்க இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஒரு கதை. சொல்லப்போனா அ பேசிக்கா ஒரு அவுட்லைன் பார்க்குறப்ப, இவர் வந்து அந்த 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 ஸ்டார்ட்டிங் அடி வாங்கின வில்லன் வந்து ஸ்டார்ட்டிங்லயே ஒரு சாரி சொல்லியிருந்தான்னா, இந்நேரம் வந்து இந்த அ பெரிய வில்லன் நெனச்ச மாரி அந்த ஊர வந்து அடைஞ்சிருக்கலாம். ஆனா அப்படி நடக்காதுல்ல. ஏன்னா அதான ஸ்கிரிப்ட், அதான ஹீரோ, அதான இது. ஆனா இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹீரோக்காக செப்பரேட்டா யாருமே ஒரு 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 ஹீரோயின் அந்த மாரி எதுவும் விஷயங்கள் வைக்காம, படத்த அவுட் அண்ட் அவுட்டுங்க. சும்மா அடி.
ரணகளம் மொரட்டு ஆக்ஷன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி மொரட்டு ஆக்ஷனா ஒரு படம் தான் இந்த படம். நான் வந்து சன்னி தியோலோட படங்கள் எதுவுமே அதிகம் பார்த்ததில்ல. அவரும் வந்து இப்ப தான் ரீசென்ட்டா வந்து கப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய படம் கப்பர்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த கப்பர் 2ங்கிற மூலியமா வந்து ஆ கத்தர் சாரி மன்னிக்கவும். கத்தர் 2ன்னு சொல்லிட்டு அதில தான் வந்து கம்பேக் குடுத்தாரு. அது நல்ல ஒரு ஒரு பயங்கர ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட 600 க்ரோர்ஸ் மாரி சொல்றாங்க. பஞ்சாப் மீன்ஸ் இவர் படம்னாவே ஹிந்தி ஹிந்தி, பஞ்சாப் எல்லா இடத்துலயும் வந்து நல்லா ரீச் ஆகும். ஸோ அந்த நம்பிக்கையில தான் வந்து ஆக்சுவலா இந்த படத்தோட கதை வந்து இந்த படத்தோட கதையான்னு தெரியாது. பட் கோபிச்சந்த் மல்லானி வந்து இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் வீரசிம்மா ரெட்டி. அந்த படம் வந்து நம்ப அ ரவி தேஜாவையும் அ இன்னொரு நம்ம சிரஞ்சீவிய வச்சு பண்ணியிருந்தாரு. படம் வந்து நல்லா பயங்கர கமர்ஷியல் ஹிட் அது அந்த படம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அஜித்காக சொன்னாரு, விஜய்க்காக சொன்னாரு. அ அது என்ன காரணங்களால வந்து அது அ அ என்ன சொல்றது? இது பிசினஸ் ஆகலன்னு தெரியல. மீன்ஸ் அது ப்ராஜெக்ட் ஆகலன்னு தெரியல. ஸோ இந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, பார்த்தாரு. அதுக்கப்புறம் சரி தெலுங்குல யார்ட்டயும் சொல்லாம இப்ப யோசிச்சுட்டு, சரி தெலுங்குல யார்ட்டயும் சொல்லாம டைரக்ட்டா நம்ம ஆள் எடுத்த இடம் தான் நம்ம சன்னி பாஜி. நல்லா உண்மையாலுமே சொல்றேன். நல்ல ஒரு 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 டீசென்ட்டான ஒரு ஒரு மூவ். ஏன்னா, அவரு வந்து இப்ப எல்லா எல்லா டைரக்டரும் வந்து ஹிந்தி நோக்கி போறாங்க. ஸோ நம்மளும் ஒரு ஹிந்தி படம் பண்ணலாமேங்கிற மாரி தான் அடிச்சாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தெலுங்கு ப்ரொடியூசர் தான். பட் அவங்களும் வந்து அவரே வச்சு பண்ணலாங்கிற மாரி போயி, இப்ப அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் எடுத்துட்டு கமர்ஷியலா கண்டிப்பா ஹிட் ஆகுங்க. ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அவருக்கு ஒரு அவரு அங்க ஒரு தலக்கட்டு இருக்கிற மாரி அ அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. கண்டிப்பா அந்த படம் இங்க பாலிவுட்லயும் கண்டிப்பா ஹிட் ஆகும். நம்ம நினைக்கிற மாரி ஒரு 300, 400 க்ரோர்ஸ்லாம் சொல்லல. பட் ஆனா படத்த எடுத்த பட்ஜெட்டுக்கு அ கணிக்காம கண்டிப்பா வந்து படம் வந்து ஹிட் ஆகுங்க. ஆ மேபி நீங்க பார்க்குறப்ப இந்த படத்துல ஓவர் மசாலாக்கு மாரி தெரியும். நான் இப்பவும் சொல்றேன். இந்த படம் வந்து ஒன்லி ஃபார் சும்மா முரட்டுத்தனமான ஆக்ஷன்ஸ்லாம் விரும்பி பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கான இந்த படங்க. இன்னொன்னு சன்னி பாஜியோட லவர்ஸ்க்கு. ஆ வேற என்னங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு பண்றேன். அண்ட் ஒன் மோர் விஷயம், நம்மளோட Facebook பேஜ் வந்து 25,000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆகி அத தாண்டி போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் உங்களோட அன்பும், சப்போர்ட்டும் தான். கீப் 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 சப்போர்ட் அஸ். நாங்க இந்த 25ங்கிறது 30, 35, 50, 1,00,000 இந்த மாரி போகணும்னு ஆசைப்படுறோம். இதுக்கு முன்னாடி நாங்க போயிருந்தோம். பட் ஒரு ஒரு சில காரணங்களால அந்த பேஜ் எல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆயிருச்சு. பட் இப்ப நாங்க அதுல ஸ்டெடியா இருக்கோம். மீண்டும் அந்த அந்த ஒரு இடத்துக்கு போவோம். உங்களுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள், நெறைய ரிவ்யூ நெறைய படத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ், விளையாட்டு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ், அதர் கேட்டகரீஸ் பத்தி நெறைய உங்களுக்கு குடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ எங்கள கீப் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு நெறைய வீடியோஸ் நான் குடுத்துட்டு இருக்கேங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கங்க.